Previous year பார்த்துட்ருக்கோம். A lend 15,000 to be at the rate of 14% per annum. After 6 years B returned 25,000 and a watch find the cost of watchன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து 14% வட்டி விதத்தில் 15,000 ரூபா கடனாக பெறுறாரு. ஓகேவா? இப்போ கிவனில் எழுதிக்கலாமா? ஆர் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்களே வந்து ஏ கேட்குறாங்க. ஓகே, ஏலையும் வந்து இவங்க 25,000 ஒரு வாட்சும் கொடுத்தா வாட்சோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பயும் போடுவோம். ஐக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. கரெக்டாக? பி எவ்வளோ? 15,000. என் பார்த்திங்கன்னா 6, ஆர் வந்து 14/100. இந்த 2 0வும் கேன்சல் ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 6 வந்து உங்களுக்கு 19 வருமா? அப்போ 900 × 14. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 9s are 36, 3 9 4s are 9 1s are 9, அப்போ 12ன்னு வரும். ஓகே, அப்போது உங்களுக்கு 12,600. ஓகேவா? இப்போ நான் வந்து வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும், வட்டியோடு சேர்த்து அமௌண்ட்டு பே பண்ணணுமா? அப்போது பி எவ்வளோனா 15 ப்ளஸ் இது ஒரு 12,600. ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 27,600. ஓகேவா? இதுதான் ஏ. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 25,000 கொடுத்துட்றாங்களாம், அப்புறம் ஒரு வாட்சும் கொடுக்குறாங்களாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாட்சோட அமௌண்ட் வேணும்னா இதுலேருந்து 25,000 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதுலேருந்து 25,000 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 27,600 மைனஸ் 25,000. ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 7ல் 5 போச்சுன்னா 2, அப்போது 2,600. அப்போ வாட்சோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,600. ஓகேவா?